சார் 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 ஒரு நிமிஷம் அனுமதிங்க சார். என் தலைவி கிட்ட இந்த கல்யாண பத்திரிக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன் சார். தலைவி வந்து தாலி எடுத்து கொடுத்தா தான் நான் தாலியை கட்டுவேன் சார். நீங்க என்ன சொன்னாலும் சார், இல்லைன்னா நான் இப்படியே உட்கார்றேன். ஏப்பா கும்பானி சாரோட பிஏ இது எனக்கு போன் பண்ணாரா? இன்னும் இல்ல மேடம். ஏன் எனக்கு இன்னும் போன் பண்ணாமே இருக்காங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. சார் சார் இது என்னோட கல்யாண முத பத்திரிக்கை சார். என் தலைவி கையால தான் கொடுக்கணும் சார். ப்ளீஸ் சார், உங்க கால் வேணாலும் விழுங்க சார். ப்ளீஸ் சார், உங்க கால் வேணாலும் விழுங்க சார். என் தலைவிட்டு கொடுக்கணும் சார். இந்த பத்திரிகை கொடுக்கணும். என் தலைவி பாதம் பட்டா போதும் சார். அதுவே எங்க குலதெய்வமே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி சார். மேடம், உங்களோட ரசிகர் ஒருத்தன் உங்களை பார்த்து கல்யாண பத்திரிக்கை கொடுத்தே ஆகணும்னு 15 நாளா கேட் வாசல்ல போராடிக்கிட்டு இருக்கான். அவனை வர சொல்லவா? அவனை எல்லாம் பார்க்க முடியாது, போச்சல். மேடம் 15 நாளா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். போகவும் மணிக்கிறான். நானே கும்பானி பையனோட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கலன்னு டென்ஷன்ல இருக்கேன். சரி வர சொல்லு. தலைவி, அடுத்த வாரம் வரப்போற உங்க படம் பெரிய ஹிட்டா போகுது. நான் பழனிக்கு அளவு குத்தி மொட்டை அடிச்சு நடந்து வரத வேண்டியிருக்கேன். படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா பெரிய டாப் லெவல்ல போக போகுது. நீங்க பெரிய வேர்ல்டு லெவல்ல வாங்க போறீங்க. அத்தனை அவார்டு நீங்க வாங்க போறீங்க தலைவி. உங்க ரசிகர் நாங்க இருக்கா படத்தை ஓட வைக்க. கவலைப்படாதீங்க. என் கல்யாணத்துக்கு நீங்க வரணும். நீங்க தான் வந்து தாலி எடுத்து கொடுக்கணும். என் தலைவியை நான் பாத்துட்டேன். என் தலைவியை நான் பாத்துட்டேன். என் தலைவியை நான் பாத்துட்டேன். சார் 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 ப்ளீஸ் சார், தலைவியோட ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் சார். சார் சார் அப்பதான் ஊர்ல என்ன நம்புவாங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், தலைவியோட ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் சார். ப்ளீஸ் சார். நோ 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 நோ, அதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு, பத்திரிக்கை வீசு. போதும் தலைவி, உங்க தரிசனம் எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு இது போது, இது போது. டேய் மச்சா, என் தலைவி நான் பாத்துட்டேன்டா. என்னை பார்த்து பிளைன் கிஸ் கொடுத்தாங்கடா. என்னை பார்த்து கையாட்டுனாங்கடா. டே, இதை விட எனக்கு என்னதான் சந்தோஷம் வரப்போகுது. கடவுளே நேர்ல வந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன். என் தலைவி பொன் முகத்தை அப்படியே ரோஜா பூ மாதிரி எப்படி செவச்சு வச்சு 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 இருக்கணுங்கடா. அப்படியே சுண்டுல ரத்தம் வர்ற மாதிரி சகப்பா இருக்கிறாங்கடா. நம்ம ஊருக்குள்ள எல்லாத்தையும் சொல்லு, வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுடு. போட்டோவா அது அதை நம்ம தலைவித பப்ளிக்கு விரும்ப மாட்டாங்களே, அதனால போட்டோ எடுக்கல. ஆமாமா நான் வரப்போறேன். ஆமாமா ஓகேடா ஓகேடா. ஐ மேடம், கும்பானி வீட்ல இருந்து போன் வந்திருக்கு. ஏதோ கம்ப்யூட்டர் பேசுது. இந்தாங்க. அப்படியா? கொண்டா கொண்டா கொண்டா. ஹலோ வணக்கம். கும்பானி வீடு தங்களை அன்புடன் அழைக்கிறது. எங்கள் இல்ல திருமண விழாவில் தங்களை அன்புடன் அழைக்கிறோம். தாங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் எண் 1 அழுத்தவும். மிக்க மகிழ்ச்சி. தங்களின் எண்ணிற்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பப்படும். தாங்கள் வரும் பொழுது அதை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். நன்றி. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கிஃப்ட் ஒரு 20 lakhsக்கு ரெடி பண்ணுப்பா. என்ன மேடம் இது? உங்களோட ரசிகர் ஒருத்தர் 15 நாளா உங்க வீட்டு வாசல்ல நாய் மாதிரி உட்கார்ந்துட்டு பத்திரிக்கை உங்ககிட்ட கொடுத்தே ஆகணும்னு கொடுக்குறான். நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் தாலியே கட்டுவேன்னு உறுதியா சொல்லிட்டு போறா. ஆனா அவனுக்கு நீங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. ஆனா கும்பானி வீட்டு கல்யாணத்துக்கு கம்ப்யூட்டர் போன் பண்ணி உங்களுக்கு சொல்லுது. அதுக்கு 20 லட்சம் ரூபாய் நீங்க கிஃப்ட் வேற வாங்கணுங்கிறீங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க வாங்கி கொடுக்குற கிஃப்ட அவங்க திறந்து கூட பார்க்க மாட்டாங்க மேடம். ஆனா உங்களை முழுசா நம்புற ரசிகருக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொண்டு கொடுங்க. உங்க போட்டாவை அவ வீட்டு பூஜை அறையில வச்சு கும்பிடுவா மேடம். என்ன எனக்கே அட்வைஸ் பண்றியா? இதுக்குதான் என்கிட்ட சம்பளம் வாங்குறியா? எனக்கு பணக்கார வீட்டுல போய் சாப்பிடுறதா பெருமை. இந்த மாதிரி பிச்சைக்கார வீட்டுல போய் சாப்பிடுறதெல்லாம் என் ஸ்டேட்டஸ் கொத்து வராது. பிச்சைக்காரியா இருந்த உடனே வளர்த்து விட்டதே அவங்கதான். என்னது? ஒண்ணும் இல்ல மேடம், ஓகே சொன்னேன். மைண்ட் இட். இனிமே இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. கிஃப்ட் என்ன 20 lakhs வாங்குறதுன்னு போய் ரெடி பண்ணு போ. நான் போய் பாக்குறேன். ஹேய் சோமந்தா, எனக்கு கும்பானி வீட்டு பத்திரிக்கை வந்துருச்சு. உனக்கு வந்துருச்சா? காத்தாடி போல நெஞ்சு கூத்தாடுதே. வாடா, நீ நேத்து பண்ண கூத்துதான் இன்னைக்கு எல்லா டிவிலையும் ஓடிட்டு இருக்கு. இத பார்த்த பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டானா? அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தானா? அருவி கட்ட நாயே, உனக்கு இடுப்பு கட்டி ஆடுறவங்க தொடை கட்டி ஆடுறவங்க தலைய தெரியவாளா? அசிங்கமா இல்ல உனக்கு? மூஞ்சியும் முகரையும் முடியும் எனக்கே பார்க்க அருவருப்பா இருக்குடா உன்ன. இத பார், என்னை பத்தி என்ன வேணாலும் பேசு. ஆனா என் தலைவியை பத்தி ஏதாவது பேசுனே நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தெரிஞ்சுக்க. நீ எப்படா மனுஷனா வாழ்ந்தே? 30 வயசு ஆகுது. வாழ்க்கையில ஒரு நாளாவது பிரயோஜனமா வாழ்ந்துருக்கியா? உடம்பு முடியலனா கூட தினம் 300 ரூபாய் கூலி வேலைக்கு போயிட்டு உனக்கு சோறாக்கி போட்டு பொழுதான கையும் காலும் வலிக்கு படுத்து கிடக்குறாங்களே அம்மா. ஒரு நாளாவது நீ கை கால் அமுக்கி விட்டுருப்பியாடா? இல்ல அம்மாவை கை கால் வலி எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பியா? ஆனா நீ அந்த நடிகை வீட்டு வாசல்ல 15 நாளா நாய் மாதிரி தூக்கி வந்திருக்கிறே. இதெல்லாம் யூடியூப் சேனல் வேற பெரிய விவாதமா நடக்குது. இது நியூஸ் சேனல்ல வேற வருது. இந்த கன்றாவி
ஊடகத்துறையெல்லாம் இன்னைக்கு சாக்கடை விட மோசமா போச்சுங்கிறதுக்கு இதை விட என்ன உதாரணம் வேணும்? அது என் தலைவியோட வளர்ச்சி பிடிக்காம சில ஊடகங்கள் செய்யற சதி வேலை. அதை முறியடிக்கத்தான் எங்க மன்ற சார்பா நாளைக்கு போராட்டம் நடத்த போறோம். மச்சா, நான் உடனே சென்னை கிளம்பணும். என் கல்யாணம் நின்னு போச்சு. இது என் தலைவிட்டு உடனே சொல்லணும். இல்லனா என் கல்யாணம் தனிக்கு என் தலைவி கிளம்பி வந்துருவாங்க. அட பரதேசி நாயே, உனக்கு கல்யாணம் நின்னது கூட கவலை இல்ல. நல்லதா போச்சு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தியாச்சு. இனிமே உனக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய நாங்க கெடுக்க விரும்பல. உன்ன மாதிரி எதுக்குமே திருந்தாத பைத்தியம் எல்லாம் நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. நீ எல்லாம் நம்ம நாட்டோட சாப்ப கேடுறா. இருந்தாலும் என் நண்பன் அனுப்பின ஒரு வீடியோவை உன் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்க, எடுத்து பாரு. நீ பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நடிகை என்ன பேசினாங்கிறத. எனக்கு பணக்கார வீட்டுல போய் சாப்பிடுறதா பெருமை. இந்த மாதிரி பிச்சைக்கார வீட்டுல போய் சாப்பிடுறதெல்லாம் என் ஸ்டேட்டஸ் கொத்து வராது. இது ஏஐல கிரியேட் பண்ணது. என் தலைவி பேரை கிடைக்க நீ பண்ற சதி தெரிஞ்சுக்க. நீ என்ன சொன்னாலும் என் தலைவி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. மச்சா, 5 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10,000 ரூபாய் எனக்கு வாங்கி கொடு. நாளைக்கு நான் சென்னை போயே ஆகணும். என் தலைவி நான் பார்த்தே ஆகணும். இங்க என் தலைவி பேரை கிடைக்க எத்தனை பேர் சதி பேர் ஆடு பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சொல்லணும் என் தலைவி கிட்ட. எப்பற என் தம்பியை வந்து அம்மா வயிற்றில் நீ இங்க பிறந்தே? கடவுளே, இனிமேல் இந்த மாதிரி ஜென்மம் பிடிச்ச பைத்தியங்களை எல்லாம் படைக்காத. என்ன சொன்னாலும் இவனுங்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க. பட்டு திருந்துட்டு. சார் சார் சார், எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார், பிளீஸ் சார். அம்மா என்னை விட்டு போனதுல இருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பைத்தியம் சுத்திட்டு இருக்கேன் சார். வேலையும் இல்லை சார். யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க சார். பிச்சைக்காரனை விட கேவலமா பாக்குறாங்க சார். ப்ளீஸ் சார், நான் நன்றியோட இருப்பேன் சார். ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். டேய், நீ ஒரு நடிகைக்கு அவார்டு கொடுக்கலன்னு தீ குளிக்க போனவன் தானே? அப்பவே பார்த்த நியூஸ் சார். இப்பெல்லாம் நான் அதுக்கு போறது இல்லை சார். அதுக்கு எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் சார். ப்ளீஸ் சார், ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க சார். 3 வேளை சோறு போடுங்க சார், போதும். எனக்கு சம்பளம் கூட இல்லாட்டி பரவாயில்ல சார். காலம் போன கடைசியில திருந்தி என்னடா பிரயோஜனம்? போ போ, இந்த நாட்டுல எவனுமே உனக்கு வேலை கொடுக்க மாட்டேன். எந்த நடிகை தீ குளிக்க போனியோ அந்த நடிகிட்டயே போய் உதவி கேளு, உனக்கு நிறைய உதவி செய்வியா. முட்டா பசங்களா, உங்களையெல்லாம் பிறந்தோடனே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருக்கணும்டா. அன்பு உடன்பிறப்புகளே, தயவு செஞ்சு என்ன மாதிரி சினிமா நடிகை தலைவி, ஒரு அரசியல் கட்சி தலைவன் சொல்லி உங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க. நீங்க கஷ்டப்படும் போதே யாருமே வரமாட்டாங்க. நம்ம வயிற்றுக்கு நம்ம தான் சாப்பிடணும். எந்த தலைவனும் வரமாட்டா, எந்த நடிகையும் வரமாட்டாங்க. அவங்க சொகுசு வாழ்க்கையை, அவங்க பேர பிள்ளைய அவங்க வசதியா தான் பார்ப்பாங்க. நம்மளையெல்லாம் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. என்னைக்காவது தொண்டன் தான் தீ குளிச்சிருக்கிறா, எங்கேயாவது தலைவன் தீ குளிச்சிருக்கானா? அதை யோசிங்க. நாம எவ்வளவு பெரிய முட்டாளா வாழ்ந்துட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கையை பார்த்தாவது நீங்க திருந்திக்கிங்க. இல்லைன்னா என்னை விட மோசமா பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வரும். வேண்டாம் நமக்கெல்லாம் இந்த சினிமா ரசிகர் வேண்டாம், இந்த தலைவன் தொண்டை எதுவுமே நமக்கு வேண்டாம். நம்ம குடும்பம் தான் நமக்கு முக்கியம். நான் என் குடும்பத்தை இழந்துட்டேங்க. அண்ணன் அன்னைக்கு செருப்புல அடிச்ச மாதிரி சொன்னான், நான் கேட்கல. தலைவி தலைவி தலைவின்னு போய் தலை எடுத்த போயிருச்சுங்க. அன்னைக்கு மட்டும் அந்த தப்ப நான் பண்ணாம இருந்தேன்னா கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு நானும் சந்தோஷமா வாழ்ந்து இருப்பேன். பெரிய வீட்டு கல்யாணத்துக்கு போறவ என் கல்யாண பத்திரிக்கை தூக்கி வீசி எறிஞ்சிருக்கான். ஆனா அதையும் காமிச்சாங்க, நான் நம்பல. மனமண்டைக்கு நம்பல. இப்ப நான் காலமான கடைசியில் திருந்தி எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்களாவது நீ திருந்திக்கிங்க. இந்த ரசிகர் மன்றம், இந்த தலைவன், அரசியல் தொண்டை, எந்த கர்மாந்திரம் நமக்கு வேண்டாங்க. நம்ம குடும்பத்தை நம்ம பார்ப்போங்க. கெஞ்சி கேட்டுக்க, உங்க குடும்பத்தை பாருங்க. இல்லாட என்ன மாதிரி பாவம் செய்யறவங்களை கண்டா முகத்துல ஊஞ்சல் பாப்பா அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. அது வேற யாருக்கும் இல்லைங்க, நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தான். தெரிஞ்சுக்குங்க.